இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் ஆம்ரஷ் டிஷ்யூ தோத்தி ஷர்ட்ஸ். வீரகுமார் சொல்லுங்க, பொதுவாகவே சென்னையில் வந்து கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கக்கூடிய சமயங்களில் எல்லாமே வேளச்சேரி பகுதி மக்கள் தங்களுடைய வாகனங்களை வந்து மேம்பாலத்தின் மீது நிறுத்துவதை வாடிக்கையாகவே வச்சிருக்கிறாங்க. இது குறித்து விரிவான விவரங்களை வழங்குங்க. மேம்பாலம் முழுவதுமே வந்து வாகனங்கள் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறதா? அங்கே என்ன கள நிலவரம்? வணக்கம் ரம்யா. பெங்கால் புயல் எதிரொலி காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது இன்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வேளச்சேரியில் மீண்டும் பாலங்களில் வாகனங்கள் படையெடுக்க தொடங்கியிருக்கு. குறிப்பாக போன அக்டோபர் 15ஆம் தேதி பெய்த மழைக்கே வேளச்சேரி பாலங்கள் முழுவதும் 2 புறங்களிலுமே வாகனங்கள் படையெடுத்து நிறுத்த தொடங்கியிருந்த நிலையில் தற்போது மீண்டும் வாகனங்கள் வந்து படையெடுத்து நிறுத்த தொடங்கியிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்தாலே தெரியும். குறிப்பாக வேளச்சேரியில் மழை தண்ணீர் அதிகமாக தேங்கக்கூடிய ஒரு பகுதி என்பதனால வாகனங்களில் ஆண்டு அந்த பராமரிப்புக்கு பணிக்காக பல கோடி செலவாகக்கூடிய மொத்த வாகனங்களுக்கு செலவாகக்கூடிய காரணத்தினால இந்த பகுதிகளில் வாகனங்களை நிறுத்த தொடங்கியிருக்கிறார்கள். நேற்று இரவிலிருந்து தொடங்க இருந்த நிலையில் மழையினுடைய தீவிரம் என்பது தொடர்ந்து அதிகரிக்கக்கூடிய காரணத்தினால இப்போ மீண்டும் வாகனங்களை காலையில் மழைக்கு அதிக கனமழை இருந்தாலும் மழையை பொருட்படுத்தாமல் நிறுத்தி வருகிறார்கள். நம்மோடு வாகனத்தை நிறுத்தியிருக்கக்கூடிய வேளச்சேரியில் வசிக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அவரிடம் நேரடியாக கேட்கலாம். சார் வணக்கம், நீங்கள் எங்கேயிருந்து வந்திருக்கீங்க? வேளச்சேரியோட நிலை இப்போ எப்படி இருக்கு? வேளச்சேரியினோட நிலை இப்போ இப்போ பரவாயில்ல சார். இப்போ தான் மழை ஆரம்பிச்சிருக்குது, அதனால் இன்னும் தண்ணி தேங்க ஆரம்பிக்கலை. ஆனால் இருந்தாலும் ஒரு பயம், ஏன்னா நாளைக்கு மார்னிங் தான் புயல் கரை கிடைக்குன்னு இருக்காங்க. ஸோ அதனால் ஒரு பயம்தான், தண்ணி வந்துருமோன்னு ஒரு பயம்தான். நான் செகண்ட் மெயின் ரோடில் இருக்கிறேன். நான் வந்து கார் வந்து இது மரத்துக்கு கீழே பார்க் பண்ணிக்கலாம். எங்கே இந்த புயல்னால மரம் சாஞ்சி விழுந்துருமோன்னு ஒரு பயத்தில் நான் வந்து காரை கொண்டாந்து நிப்பாட்டியிருக்கிறேன். மற்றபடி தண்ணி எதுவும் தேங்கலை சார். போன தடவை நிறைய இடங்களில் தண்ணி தேங்கி இருந்தது ஒரு நாள் மழைக்கு. இப்போ ஏதாவது முன்னெச்சரிக்கை ஆக்ஷன் வந்து எடுத்திருக்காங்களா? நீங்கள் எப்போலேருந்து இந்த பகுதியில் வாகனங்களை நிறுத்த தொடங்கியிருக்காங்க? இது வாகனங்கள் வந்து இப்போ நேற்று நைட்லேருந்தே நிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று நைட்லேருந்து, அதாவது மழை இன்னும் ஆரம்பிக்கலை, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது. நைட்லேருந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதிகமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் தண்ணி எதுவும் தேங்கலை. ஓகே சார், வேளச்சேரி அதிகமாக தேங்கக்கூடிய ஒரு பகுதி, ஏதாவது ஆக்ஷன் எதுவும் எடுத்திருக்காங்களா சார்? என்ன செஞ்சுருக்காங்க? அப்படி முன்ன விட இப்போ பரவாயில்ல. தூர்வாரி இப்போ இது எல்லாமே க்ளீன் பண்ணி நல்லா இப்போ தூர்வாரி இருக்காங்க. தண்ணி ஃப்ளோவெல்லாம் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து செகண்ட் மெயின் ரோடுக்கிறதுனால எனக்கு எந்த பாதிப்பும் வராது. ஏன்னா செகண்ட் மெயின் ரோடு ஃபர்ஸ்ட் மெயின் ரோடுக்கு அடுத்ததுனால எனக்கு எந்த பாதிப்பும் வரல. வேளச்சேரி மழைநீர் அதிகம் தேங்கக்கூடிய ஒரு பகுதி என்ற காரணத்தினால இந்த பகுதியில் காலையிலிருந்தே வாகனங்களை நிறுத்த தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக மழையினுடைய தீவிரம் என்பது இப்போதான் படிப்படியாக அதிகரிக்க தொடங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வேளச்சேரியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இன்னும் மழைநீர் என்பது தேங்கவில்லை. இதற்கடுத்து தேங்கக்கூடும். இதனால் வாகனங்கள் பெரிய அளவில் பாதிக்கும் என்ற காரணத்தினால வாகன ஓட்டிகள் தங்களுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக வாகனங்களை நிறுத்த தொடங்கியிருக்கிறார்கள். மாநகராட்சி சார்பில் பணிகள் எடுத்திருந்தாலும் இந்த மழைநீர் என்பது அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில் தண்ணீர் தேங்குமா இல்லை தண்ணீர் வடியுமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ரம்யா, மழையின் தீவிரம் அதிகரிக்க தொடங்கி இருப்பதால் குறிப்பாக வேளச்சேரி பகுதியில் உள்ள மக்கள் தங்களுடைய வாகனங்களை மேம்பாலங்களில் நிறுத்த தொடங்கி இருக்கின்றனர். காற்று அதிகரிக்கும் வேகத்தில் வாகனங்கள் பாதுகாப்பாக இருக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். விவரங்களை நேரடியாக இங்கிருந்து வழங்கியமைக்கு நன்றி. இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் ஆம்ரஷ் டிஷ்யூ தோத்தி ஷர்ட்ஸ்.